வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவிங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களை வந்து சேரும். மகாராஜனோடு ராணி வந்து சேரும். ஸோ இந்த பாட்டு வந்து சரசாங்கி அப்படிங்கிற ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். அண்ட் சரசாங்கி இஸ் அ ப்ராப்பர் மேளகர்த்தா ராகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா 7 ஸ்வரமும் யூஸ் பண்ணுறோம் பாட்டில். ஸோ தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. சாங் வந்து ஒரு ஆப்டிமம் பேஸில் ட்ராவல் ஆகுது, விச் இஸ் அரவுண்ட் 80 to 84 beats per minuteல ட்ராவல் ஆகுது. அண்ட் இது வந்து 1 2 3 4 1 2 3 4 பார் சைக்கிளில் தான் பாடல் அமைஞ்சிருக்கு. அண்ட் இஃப் யூ லுக் அட் தி ஓவரால் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் ரொம்ப ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகிறது. அண்ட் சரசாங்கி ராகத்தில் பல மாஸ்டர் பீசஸ் நிறையா கம்போசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், உங்களுக்கு இந்த ராக பாவம் கொஞ்சம் மைண்டில் ஃப்ளோ ஆகணும், எனக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்லாம் தெரியாதுங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சினிமேட்டிக் ரெஃபரன்சஸை வச்சு நம்ம இந்த பாடலை அணுகினாலே அந்த ராக ரசத்தை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் பாடல் இருக்குது? மேஜராக வந்து தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி தனன. ஸோ தட் இஸ் ஒன் சாங். அதுக்கப்புறமா மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, அதோட சரணம் ஸ்பெஷலி தனன ஸோ அந்த பிட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இந்த பாடலோட சரணத்தையும் ஈஸியாக உங்களால் ரிலேட் பண்ணி பாட முடியும். ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ குவிக் எக்ஸாம்பிள்ஸ் தட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஸோ வாங்க இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போய் தொப்பக்கடியிருந்து பல்லவிக்குள்ளே குதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பல்லவிக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் கொஞ்சம் அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு 1 2 3 மகாராஜனோடு. ஸோ அந்த 4th பாரில் ஸ்டார்ட் ஆகணுங்கிறதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ how does it go? 1 2 3 4 மகாராஜனோடு. தட்ஸ் த பிகினிங். இப்போது லைன் ஃபுல்லாக பார்க்கலாம். மகாராஜனோடு ராணி வந்து சேரும். ஸோ அந்த சேரும்க்கு 4 பார், மகாராஜனோடு ராணி வந்துக்கு 4 பார். ஓகே. ஸோ மகாராஜனோடு ராணி வந்து சேரும். செகண்ட் லைன், இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும் வாழும். 1 2 3 4 இதுதான் விஷயம், ரைட்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மேல் பாடி முடிப்பார். இதுக்கப்புறம் அதே 2 லைன் ஃபீமேல் பாடுவாங்க. அவங்க பாடி முடித்ததுக்கப்புறம் நமக்கு எந்த லைன் வரப்போகுது அப்படின்னா, இது மன்மத சாம்ராஜ்யம், கட் நோட் சாம்ராஜ்யம். ஸோ அந்த இடத்துல 4 பார்ஸ் முடியும். அப்புறம் புது மங்கள சௌபாகியம், அகெயின் 4 பார்ஸ் கட் ஆகிடும். ஸோ 2 லைனும் சேர்த்து பாடுறேன். இது மன்மத சாம்ராஜ்யம், புது மங்கள சௌபாகியம், ஒரு போதும் குறையாது. இது 3rd லைன். ஸோ ஒரு போதும் ஃபர்ஸ்ட் ஹாஃப், குறையாது செகண்ட் ஹாஃப். தினம் கூடும் கூடும் ஆனந்தம், அதோட லைன் முடியும். ஸோ தட்ஸ் தி ஹோல் ஸ்பிளிட். அதுக்கப்புறமா ராஜனோடு ராணி வந்து சேரும் மியூசிக் வரும். இந்த ராஜயோகம் தனி சனித, இந்த ராஜயோகம்
காலம் தோறும் வாழும் வாழும் அப்படின்னு ஒரு ஹையில் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இந்த முழு பல்லவியை பாடி காட்டுறேன். நம்மளோட லைன்ஸ். மகாராஜனோடு ராணி வந்து சேரும், இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். இமெயில் லைன் அது முடிச்சதுக்கு அப்புறமா இது மன்மத சாம்ராஜ்யம், புது மங்கள சௌபாகியம், ஒரு போதும் குறையாது, தினம் கூடும் கூடும் ஆனந்தம், ராஜனோடு ராணி வந்து சேரும், இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். Then the music will come and take over. So இதோட பல்லவி போர்ஷன் இஸ் கம்ப்ளீட். எந்த ஒரு பெரிய ஹேசலும் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தான ஈஸி ஃப்ளோயிங் சாங். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சரணம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சரணம் ஃபீமேல் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ they will start. கங்கைக்குள் வங்கக்கடல் போல் வந்தாள் அவள் வந்தாள், அதெல்லாம் முடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம லைன் வந்து கண்ணில் என்ன வண்ணங்கள், சின்ன சின்ன மின்னல்கள், இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். ஸோ எப்படி போகிறது? கண்ணில் என்ன வண்ணங்கள், சின்ன சின்ன மின்னல்கள். தென் there will be a music bit. நாலு பார் இருக்கு. then the line repeats. கண்ணில் என்ன வண்ணங்கள் வண்ணங்கள் அப்படி. ஸோ அந்த வண்ணங்கள் சின்ன சின்ன மின்னல்கள் அந்த ஒரு குட்டி சடனான ஒரு கிளைட். ஸோ தட்ஸ் ஹவ் தோஸ் 2 lines ஆர். மறுபடியும் பாடி காட்டுறேன். கண்ணில் என்ன வண்ணங்கள் சின்ன சின்ன மின்னல்கள், கண்ணில் என்ன வண்ணங்கள் சின்ன சின்ன மின்னல்கள். தென் ஓர் காதல் பூத்ததோ, இதுதான் நம்ம லைன். இந்த லேடி வில் சிங் தக்க துணை வாய்க்காமல். அது நம்மளோட லைன் வந்து பக்கம் வந்து கை சேர பண் பாடினாலோ, அதுதான் நம்மளோட அந்த குட்டி பிரிகாஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல். இவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறம் தே வில் சிங் ஒரு ராகம் தரராரா, அதை பாடி தே வில் ஃபினிஷ் தி சரணம். ஸோ இன்னொரு வாட்டி நான் அந்த லைன்ஸ் பாடுறேன். கண்ணில் என்ன வண்ணங்கள் தனநன 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன், அதுக்கப்புறம் 1 2 3 4 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 4 5. அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் பார்ட்ஸ். கிளியராக இருக்கா? அண்ட் ஓர் காதல் பூத்ததோ, அதில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இருக்காது. பட் அதை கொஞ்சம் வாய்ஸை மென்மையாக பாடினா ரொம்ப அழகாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். ஓர் காதல் பூத்ததோ அப்படின்னு பிளெயினாக பாடினா தட் ஷாம் வில் பி லாஸ்ட். ஓர் காதல் பூத்ததோ, இந்த காதல் பூக்கிற மாதிரி அழகாக அது அந்த ஃப்ளவர் பண்ணுறத நம்ம வாய்ஸில் காமிக்கணும். ஓர் காதல் பூத்ததோ, தென் தக்க துணை, அதுக்கப்புறமா பக்கம் வந்து கை சேர பண் பாடினாலோ, பண் 3 சுழி இன் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். பண் பாடினாலோன்னு பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சரணம் 1 அழகாக முடிச்சிருங்க. ஆல்ரைட். அண்ட் சரணம் 2 இதுக்கப்புறம் அந்த லேடி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சரணம் 1லே
கானம் தான், கானம் தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ராஜனோடு ராணி வந்து சேரும், இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். ஸோ இந்த ராஜயோகம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி கானம் தான் ராஜனோடு ராணி வந்து சேரும் பாடி முடிப்பாங்க. அப்புறம் இட் கம்ஸ் டு அஸ் when we sing இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும், இது மன்மத சாம்ராஜ்யம் புது மங்கள சௌபாகியம். அகைன் இங்க மங்கள ரெண்டு சின்ன லா, நாட் லா. பள்ளம்ல போடுற லா போடக்கூடாது, வலியில இருக்கிற லா. புது மங்கள சௌபாகியம் ஒரு போதும் குறையாது, தினம் கூடும் நேரமானந்தம், கூடும் ஆனந்தம், ராஜனோடு ராணி வந்து சேரும், வந்து சேரும், இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணி we will complete the overall first charanam, right? அப்புறம் the music exude. ஸோ இப்போ நம்ம சரணம் 2 போகலாம். ஸோ சரணம் 2 மேல் தான் ஸ்டார்ட் பண்ணும். என்ன லைன்ஸ் வருது? மன்னன் தொட தன்னை தந்தாள் தந்தாள் பூம்பாவை பூம்பாவை, என்னென்னவோ நெஞ்சில் கொண்டாள் பேராசை பேராசை. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 2 லைன். மன்னன் தொட தன்னை தந்தாள் பூம்பாவை பூம்பாவை. ஸோ இது வந்து பீட்ல ஆரம்பிச்சிடும். மன்னன் தொட தன்னை தந்தாள் பூம்பாவை பூம்பாவை, என்னென்னவோ நெஞ்சு கொண்டாள் பேராசை பேராசை. அதுவும் அந்த பீட்ல தான். ஸோ என்னென்னவோ நெஞ்சு கொண்டாள் பேராசை பேராசை. அதுக்கப்புறம் இட் மூவ்ஸ் டு த ஃபீமேல். சந்திக்கின்ற சந்தர்ப்பம் சின்ன பெண்ணின் விண்ணப்பம், அவங்களோட லைன் அது. 2 வாட்டி பாடுவாங்க. தென் தே வில் ஃபினிஷ் வித் கேட்க வேண்டுமோ. அப்புறம் நமக்கு வரும். ஸோ மேல் லைன் அடுத்தது என்ன வருது? இலக்கணம் பார்க்காது ஓர் பாடல் கூற. அந்த ஃபுல் லைன் அந்த கிளைட்ஸோட அழகாக நம்ம போட்டோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். இலக்கணம் பார்க்காது ஓர் பாடல் கூற கூற ரிகரிஜானி ரிகரிஜானி 1 2 3 4 5 ரிகரிஜானி. அதுதான் அந்த கிளைட். ஸோ கூற. தென் இடைவெளி தோன்றாது ஓர் ஜோடி சேர அவங்க முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் இட் கம்ஸ் பேக் டு த மேல். என்ன வேகம் என்ன தாகம் ஒரு காவல் தாண்ட கூடுமோ. இதான் லைன். தரரார தரரார தரரார. மொத்தம் 8 பார். லலலால லலலால லல இதை வந்து கத்தி வாயை திறந்து ஆன்னு பாடினோன்னா தட் சாம் வில் பி லாஸ்ட். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக அழகாக பாடணும். ரொம்ப சத்தம் போட வேண்டாம். அந்த வோக்கல் இன்டென்சிட்டி நீட் நாட் பி ஹை. ரெஸ்ட்ரைண்டாகவே என்ன வேகம் என்ன தாகம் ஒரு காவல் தாண்ட கூடுமோ. ராஜ்யனோடு comes back to the main அந்த லைன். ராஜ்யனோடு ராணி வந்து சேரும், இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். அது நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் இட் கோஸ் டு த ஃபீமேல். இது மன்மத. அண்ட் கூடும் கூடும் ஆனந்தம் வரைக்கும் அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் that is when both the male and the female sing together. ராஜ்யனோடு ராணி வந்து சேரும். This is together.
இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும் அந்த இடத்துல அது வந்துடணும். ஸோ ராஜனோடு ராணி வந்து சேரும், இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும், மகாராஜனோடு ராணி வந்து சேரும், இந்த ராஜயோகம் காலம் தோறும் வாழும். Then we conclude the song. So இவ்வளோதாங்க. That also ends the second சரணம் and முழு பாடலும் இந்த இடத்துல நிறைவு பெறும். Hope you found this video useful. இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்கள் பாடலையும் இன்கார்பரேட் பண்ணி தெரிவிக்க விட போகிறீங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ learn well and execute it to the best of your ability. Wishing you all a very very happy learning and singing experience. Hope you like the video. So மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவ்விங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அதை செஞ்சுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.